ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். அதில் எது நல்லதோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம் வாழ்கின்ற உலகில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கருத்துக்கள், செய்திகள், ஆலோசனைகள், வாய்ப்புகள் நம்மை சுற்றி வருகின்றது. ஒருவர் ஒன்று சொல்கிறார்கள், இன்னொருவர் வேறொன்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் நாம் உடனடியாக நம்பக்கூடாது என்று வேதாகமத்திலே சொல்கிறது. சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள், நலமானதை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதாகமம் இந்த காலை வேளையிலே நமக்கு உணர்த்துகிறது. ஒரு விவசாயி விதையை வாங்கும்போது கடையில் கிடைக்கும் எல்லா விதையும் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த வயலுக்கு தேவையான விதையை கேட்டு அதை வாங்கி கொள்கிறான். விதையின் தரத்தை பார்த்து நல்ல விதையை தேர்ந்தெடுப்பார். ஏனென்றால் விதை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப அறுவடையும் இருக்கும். நல்ல வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நல்ல சிந்தனைகள் உருவாகும். நல்ல சிந்தனைகள் நல்ல செயலாக மாறும். நல்ல செயல் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எனவே இந்த காலை வேளையில் நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் என்னுடைய இருதயத்தை எதை பிடித்து கொள்கிறேன் என்று. பயத்தை பிடித்து கொள்கிறனா? கவலையை பிடித்து கொள்கிறனா? மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறையான வார்த்தையை பிடித்து கொள்கிறனா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்கிறனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை பற்றி தவறாக சொல்லலாம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். நேற்று நடந்த தோல்விகள் இன்று நம்முடைய நம்பிக்கையை பறிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். மனிதர்களின் வார்த்தைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. எனவே இன்ற காலை வேளையில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லாவற்றையும் உடனடியாக நம்ப மாட்டேன். தேவனுடைய வார்த்தையால் அந்த காரியத்தை சோதித்து பார்ப்பேன். எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நலமானதை தேர்ந்தெடுப்பேன், நல்லதை தேர்ந்தெடுப்பேன், நலமானதை விடாமல் பிடித்து கொள்வேன் என்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டும். இன்று உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நான் சூழ்நிலையை பிடித்து கொள்ள மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்வேன். நான் பயத்தை பிடித்து கொள்ள மாட்டேன், விசுவாசத்தை பிடித்து கொள்வேன். நான் எதிர்மறையான வார்த்தைகளை பிடித்து கொள்ள மாட்டேன், தேவனுடைய நலமான வார்த்தையை பிடித்து கொள்வேன். இன்றைய நாள் முழுவதும் தேவன் நம்முடைய சிந்தனையிலும் வார்த்தையிலும் தீர்மானத்திலும் இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.